ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீம்பால் காய்ச்ச போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் நல்லா கெட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து இப்போ சர்க்கரை சேர்த்தாலும் சர்க்கரை வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில். இதுக்கு வந்து வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் தூளும் சுக்குவும் வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சுக்கு சேர்த்துக்கணும். சீம்பால்னால சுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் நல்லா தூக்கலாகவே இருக்கணும். அப்போ தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் கவிச்சி பிடிக்காது. அதனால் ஏலக்காய் தூள் நிறையா சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நான் குக்கரில் தான் வந்து சீம்பால் வந்து நான் வைக்க போகிறேன். நம்ம குக்கரில் எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டோ இல்லை தட்டோ இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே வச்சுருங்க. தண்ணி வந்து ரொம்ப வந்து அதிகமாக ஊற்றிட வேணாம், கரெக்டாக ஊற்றிடுங்க. இந்த சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதில் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு 4 விசில் நான் வைக்க போகிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தொட்டு பார்த்தாலே தெரியும் சீம்பால் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே எடுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீம்பால் பாருங்கள், நல்லா கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் கிடைக்கிறதுல இது ரேர் தான். இருந்தாலும் சீம்பால் கிடைச்சா கண்டிப்பாக வந்து பிடிச்சவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.